நம்மளுடைய வாழ்க்கைய இப்ப இருக்கிறத விட இன்னும் எப்படியாவது பெட்டரா மாத்தணும், இன்னும் அதிகமா கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோவை முழுமையா பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட லைஃப் மாறும். ஸோ மிஸ் பண்ணாம முழுமையா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய லைஃப் மாறணும்னா ஒரு சில விஷயத்துக்கெல்லாம் நன்றி சொன்னா மட்டும்தான் உங்களுடைய லைஃப் மாறும். என்ன விஷயத்துக்குன்னு கேக்குறீங்களா? இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பிராக்டிகலா இப்ப நான் சொல்றது, இப்போ இந்த இடத்துல இவங்க வயசுல இந்த நேரத்துல இங்க பிறக்கணும்னு நீங்க முடிவு பண்ணீங்களா? இல்ல, அது இறைவன் செயல். முன் ஜென்மம் நீங்க செஞ்ச நல்லது படி உங்களை இந்த இடத்துல பிறக்க வச்சிருக்காரு. சோ இதை அப்படியே நீங்க மாத்தி யோசிச்சு பாருங்களேன். இதே உங்களை கண்ணு தெரியாம, கை கால் இல்லாம, வாய் பேச முடியாம, ஒரு வேலை கூட சாப்பிட முடியாத ஒரு நபரா படைச்சிருந்தாருன்னா என்ன பண்ணி இருப்பீங்க? இதுக்கு என்னைக்காவது நீங்க நன்றி இறைவான்னு சொல்லி இருக்கீங்களா? நம்ம எதை வேணான்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்ம அதிகமா யோசிக்கிறோம். எதை வேண்டும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம யாரும் யோசிக்கிறது இல்ல. நீங்க இதுக்கு நன்றி சொல்லிருந்தீங்கன்னா பரவாயில்ல, ரொம்ப நல்லது. ஆனா இந்த மாதிரி நன்றி சொல்ல ஃபர்ஸ்ட் பழகுங்க. அப்பதான் வாழ்க்கை மாறும். இன்னொரு ரகசியத்தை சொல்லட்டுமா? நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி டெய்லியும் இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க எந்த இறைவனை உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு, இந்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி சொல்லிட்டு, அப்புறம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை குறிக்கோளா வைங்க. கடவுளே எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க டெய்லியும் அதை மனதை ஒரு நிலைப்படுத்தி வேண்டும் பொழுது இந்த பிரபஞ்சத்துக்கு அதை மேல சிக்னல் அனுப்பும். அப்போ என்னவாகும்னா அதோட சக்தி எங்கேயாவது இந்த பிரபஞ்சத்துல இருக்கும். அது உயிர் பெற்று நம்மள என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா சேருங்க. இது பல பேருடைய வாழ்க்கைய நிறைய மாத்தி இருக்கு. ஏன் சொல்றாங்க, நீ எது நினைக்கிறையோ அதுவாக ஆகிறாயின்னு. அதுக்குன்னு உங்களுக்கு வேண்டியதை மட்டும் நினைச்சிட்டு அதுக்கான ஒரு செயலும் செய்யாம மட்டும் இருந்துடாதீங்க. உங்களுக்கு என்ன வேண்டும்ன்றது உங்களுக்கு முழுமையா தெரியுது. அதுக்கு ஒரு ஸ்டெப் கூட எடுக்காம இருந்தீங்கன்னா அது பிரபஞ்சத்தோட தவறு கிடையாது, உங்களுடைய தவறு மட்டுமே. இப்போ நீங்க எவ்வளவு தூரம் தான் போனாலும் சரிங்க, பணம் மட்டுமே நோக்கமா வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னா, நீங்க பணம்னு செய்யும் பொழுது இறைவன் உங்களுக்கு கொடுக்கறத கம்மி பண்ணிடுவாரு. அப்ப என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு இல்லாதவங்களுக்கு கொடுங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். இப்போ ஏதாவது ஒரு ஜீவராசிக்கோ இல்ல கஷ்டப்படுற ஒரு மனிதர்களுக்கோ ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்களேன். அதுல இருக்கிற சந்தோஷமே வேறங்க. கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதுல கிடைக்கிற சந்தோஷம் வரவே வராது. ஏன்னா இப்போ ரொம்ப பசியோடு இருக்காங்க. நீங்க சும்மா ஒரு 10 ரூபாய் கொடுத்து பாருங்களேன், அவங்க மனதார வாழ்த்துவாங்க, அவங்க உள்ள இருந்து வாழ்த்துவாங்க. சும்மாவே யாருக்காச்சும் கொடுக்கறது கிடையாது. நல்லா கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து பாருங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, அடுத்தவங்களுக்காக கொஞ்சம் வாழுங்க. உங்களுக்காக மட்டும் வாழாம, சுயநலமா இருக்காம அடுத்தவங்களுக்காக கொஞ்சம் வாழ்ந்து பாருங்களேன். அதுல இருக்கிற சந்தோஷமே வேறங்க. இப்படி அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் போது இறைவன் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்பாரு. அகத்தியர் பெருமான் அருள் வாக்கு ஒண்ணு இருக்குங்க. எவன் அதிக அளவு தர்மம் செய்கிறானோ அவனிடம் இறையே கையேந்தும். இத நான் சொல்லல, அகத்தியர் பெருமான் சொன்னது. இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம காமனா பண்றோம்னா, இவனை மாதிரி நான் வாழணும், இவனுக்கு இவ்வளவு வீடு வச்சிருக்கான், இவ்வளவு கார் வச்சிருக்கான், இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறான், அப்போ அவனை மாதிரி நான் வாழணும்னு ஆசைப்படுறீங்க. இங்கதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் வாழ்றான்னா அவனுக்கு இறைவன் விதிக்கப்பட்ட விதி அது. அவன் முன் ஜென்மத்துல ஏதோ நல்லது பண்ணிருக்கான், இந்த ஜென்மத்துல அவனுக்கு அந்த வாழ்வு வந்திருக்கு. இப்போ யாராருக்கு என்ன விதிக்கப்பட்டு இருக்கோ அது நடந்தே திருங்க. ஒரு சில விஷயம் எல்லாம் இந்த மாதிரி அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறதோ, இவனை மாதிரி வாழணும், அவனை மாதிரி வாழணும் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்க, உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்க, உங்களால எது பெட்டரா பண்ண முடியும்னு பாருங்க. இப்படி உங்களுக்காக வாழுங்க, அடுத்தவனுக்காக வாழாதீங்க. இப்படி உங்களுக்காக வாழ வாழ கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆகி உங்களுடைய லைஃப் மாறும். அன்பு, கருணை, சரணாகதி. அன்போட இருக்கணும், கருணையோட இருக்கணும், சரணாகதியோட இருக்கணும். இறைவன் அருள் கிடைத்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேற முடியுங்க. இறைவன் அருள் கிடைக்கலன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க எவ்வளவுதான் போராடினாலும் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. இதுதான் சத்தியமான உண்மை. அப்போ அன்பா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்,
உங்களுக்கு மட்டும் வச்சுக்க கூடாது. இவனை மாதிரி ஆகணும், அவனை மாதிரி ஆகணும், இந்த மாதிரி எதுவுமே நினைக்காதீங்க. அது அவனுக்கு விதிக்கப்பட்ட கர்ம வினை, அவனுக்கு விதிக்கப்பட்ட அது இறைவன் கொடுத்த அருள். இவ்வளவுதான். இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். டெய்லியும் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றீங்க. உங்களுக்கு எது வரும்னு பாக்குறீங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு எனக்கு என்ன வரும்னு தெரிய மாட்டேருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிருப்பீங்க, யாராவது உங்களை பாராட்டி இருப்பாங்க. இது நல்லா பண்றியே, இது நீ சூப்பரா பாட்டு பாடுறியே, நீ சூப்பரா டான்ஸ் ஆடுறியே, இப்படி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதுதான் உங்களுடைய டேலண்ட். உங்களுடைய டேலண்ட் எதுன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. உங்களுடைய பேஷன் எதுன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களுடைய லைஃப் மாறும். இறைவன் அருள் வேணும். இதை கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. தினமும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய கோரிக்கை வைங்க, அதுக்கான ஸ்டெப் எடுங்க. அதை எப்பயுமே குவிட் பண்ணிடாதீங்க. ஐயோ இது நடக்கலையேன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. விட்டுட்டீங்கன்னா அங்க நீங்க தோத்து போயிட்டீங்க. விடாம அதை கண்டினியூவா பண்ணா மட்டுமே உங்களுடைய லைஃப்ல நீங்க வெற்றி அடையலாம். பிறருக்கு கொடுத்து மகிழுங்க. ஸோ அவ்வளவுதான். இந்த வீடியோல ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.